ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். எல்லாருமே அவளோட கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து சீக்கிரம் போடுங்க சார் அப்படின்ட்டு. இன்றைக்கி டிஎன்பிசி செஞ்ச சம்பவத்தில் வந்து கொஞ்சம் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதனால தான் வந்து ஒருத்தர்னா உங்களுக்கு போட முடியல. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். இதில் சின்ன எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இங்கே வந்து எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணி வைக்கிறது இன்றைக்கி வந்து ஒருத்தனா டச் பண்ண வேக்கன்சிஸ், இன்றைக்கி என்னென்ன வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தனா நம்மளுக்கு டச் பண்ணிக்கிற வேக்கன்சிஸ் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, லெவல் 12 வந்து வந்துட்டுனா எஸ்சி, நேற்று வந்து வந்துட்டிங்கன்னா பிசி எம்பிசி ஜென்ரல் 0 ஆயிருந்தது. இன்றைக்கி எஸ்சியில் வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி முனிசிபல் கமிஷனரில் வந்து பிஎஸ்டிஎம்லேயும் எல்லாமே எடுத்துட்டாங்க. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் வந்து அவைலபிள் வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் சொன்னது தான். வேக்கன்சிஸ் ஆஃப்டர், அதாவது 15 மேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தது, 5 வேக்கன்சி இருந்தது. இன்றைக்கி வந்து 2 வேக்கன்சி போயிடுச்சு. மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வேக்கன்சி அவைலபிள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, 15 மேக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து 3 வேக்கன்சிஸ் வந்து இவங்க எடுத்துட்டாங்க. இதில் எம்சி இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது இதில் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்குது. மித்த எல்லாமே எம்டி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போது பிஎஸ்டிஎம்மில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் வந்ததுன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் எல்லாமே வந்ததுன்னா இருக்குது. இதில் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் வந்து ரெட் கலரில் போட்டுக்கிறது வந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப்பில் வந்து செக் பண்ணிக்கங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூவில் டச் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஓகேங்களா, ரெவன்யூவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இதுலையுமே வந்து ரெவன்யூவில் ஜென்ரலில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோசிங் நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோசிங் நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ ஜென்ரலில் வந்து 19 வேக்கன்சிஸு ப்ளஸ் 5 வேக்கன்சிஸ் உமன்ஸில் இருக்குது. பிசியில் 40 வேக்கன்சிஸ் ப்ளஸ் 11 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எம்பிசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 33, 15 தான் இருக்குது. அதுக்கடுத்து எஸ்சியில் வந்து நல்ல வேக்கன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா, எஸ்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது ரெவன்யூவில் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் வந்து பிஎஸ்டிஎம்மு உங்களுக்கு இந்த மித்த வேக்கன்சிஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்னுமே வந்து நமக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கெல்லாம் நோ ப்ராப்ளம். மொத்தமாக வந்து ரெவன்யூவில் இன்னும் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து மொத்தமாகவே 117 தான் இருக்குது. ஓகேங்களா, மித்த எல்லா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆயிடுச்சு. இந்த 117ங்கிறது கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெவன்யூவில் மட்டும் நம்மளுக்கு இப்போ அவைலபிள் வந்து 117 இன்க்ளூடிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷனு. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் இல்லை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து ஜென்ரல் வேக்கன்சிஸ் எல்லாமே முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இன்க்ளூடிங் எஸ்சிஏ பிசிஎம்ஏ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பிசி எம்பிசி இதில் எல்லாத்துலேயுமே ஜென்ரல் வேக்கன்சிஸ் வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, ஸோ அந்த நிலைமையில தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெவன்யூவில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஈரோடு வந்து எடுக்கவே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, அது எக்ஸர்வீஸ் மேனில் வந்து பார்த்தோன்னா சிக்கிடுச்சு. அதே மாதிரி ரெவன்யூவில் வந்து நாகப்பட்டினம் அண்ட் நாமக்கல் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தொடவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை அண்ட் ஆல்சோ தூத்துக்குடி வந்து பார்த்தோன்னா எடுக்கவே இல்லை. என்னென்னா அது ஒன்றும் இல்லைங்க, ஜென்ரலில் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். வேக்கன்சி வந்து இல்லை ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. பார்த்தீங்களா, 2, 0 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் போனங்காட்டி இன்றைக்கி தொல்லை. ஸோ மித்த எல்லா ரீசன்காட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து டச் பண்ணிட்டாங்க. ரெவன்யூ அலைடு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கமிஷனரேட் ஆஃப் சிஆர்ஏ வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சிஆர்ஏ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சிஆர்ஏ வந்துன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க. சிஆர்ஏ வந்து சென்னையில் மட்டும்தான் வந்து தான் இருக்கும். சிஆர்ஏல ஜென்ரல் வந்துன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிசியில் வேக்கன்சி இருக்குது. இப்போ மொத்தமாக ரெவன்யூ அலைட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மொத்த வேக்கன்சிஸ் அவைலபிள் வந்து மொத்த வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் வந்து 24. சாரி, நான் வந்து ரெவன்யூவில் நான் மாற்றி சொல்லிட்டேன். மொத்த வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி வந்து 395. இன்றைக்கி எடுத்தது வந்து 117. ஓகேங்களா, அது நான் வீடியோவில் முன்னாடி வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா,
இப்போ மேலே எடுத்த வேகன்சிஸ் வந்து எடுத்த வேகன்சி இன்றைக்கி வந்து ரெவன்யூ எடுத்த வேகன்சிஸ் 117, அவைலபிள் வேகன்சிஸ் 395. அப்போ இந்த நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரல் வேகன்சிஸ் இருக்கும். மித்த வேகன்சிஸ் எல்லாம் தான் வந்து தான் காணாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, ரெவன்யூ ஆல்ரெடி தான். நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா ஏரியாலையும் டச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ரூரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற இல்லாத இடத்துல எல்லாம் வந்து ஒருத்தனா விட்டுட்டு சில டிபார்ட்மெண்ட் சில டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் தான் விட்டுருக்காங்க. மித்த எல்லாத்தையுமே ஓரளவு டச் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கன்னியாகுமரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை டச் பண்ணியிருக்கிறாங்க. நாமக்கலுக்கு அப்புறம் புதுக்கோட்டை, சேலம், அதுக்கு அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர், செங்கல்பட்டு, இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே டச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, பிடிஎஃப்ல 0ன்னு போட்டுக்கிறதெல்லாம் இன்றைக்கி எடுத்தது, இன்றைக்கோ நேற்றோ எடுத்து வந்து 0 ஆகிருக்கிறது. ஓகேங்களா, இந்த கேப் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கேப் இருக்கிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே இருந்தது. 0ன்னு இருந்ததெல்லாம் இன்றைக்கோ நேற்றோ எடுத்து அது 0 ஆனது. ஓகேங்களா, ரூரலில் மொத்த அவைலபிள் வேகன்சிஸ் 305 வந்து ஒருத்தனா இருக்குது. இன்றைக்கி 27 தான் டச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நேற்று வந்து 332 வேகன்சிஸ் இருந்தது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 305 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி மொத்தமாக 27 பேர் ரூரலில் வந்து ஒருத்தனா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாஸ் தான். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நேற்றுலேருந்தே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே டல்லாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்பிசி, பிசி, ஜென்ரல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இல்லை, கம்ப்ளீட்டாகவே ஃபில் பண்ணிட்டாங்க. பிசிஎம், ஜென்ரல் கேட்டகரி, பிசிஎம்மில் இருக்கிற கேட்டகரி ஃபில் பண்ணிட்டாங்க. அவைலபிள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு மட்டும்தான் ஜென்ரல் வேகன்சிஸ் வந்து பார்த்தோன்னா அவைலபிள் இருக்குது. எஸ்டிலையுமே வந்து ரொம்ப கம்மியாக தான், எஸ்டிலையும் வந்து பார்த்தோன்னா இல்லை. எஸ்சிக்கு, எஸ்சிஏக்குமே பிசிஎம் இந்த இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா அவைலபிலிட்டி இருக்குது. மித்த எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தது காலையில், போக 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 பிக்கப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக போனது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்மளுக்கு வந்து செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் தான். செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கெல்லாம் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க போல். ஸோ ஆல்மோஸ்ட் அதுவுமே நல்லா வந்து நல்ல மூமெண்ட்டில் இருந்தது. பிசிஎல்லாம் வந்து பார்த்தோன்னா சுத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து ஜிடிலையும் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எம்பிசியில் மட்டும் கொஞ்சம் சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம்மில் கொஞ்சம் சீட்டு, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, நேற்று வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரியேட்டில் 130 வேகன்சிஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து 60 வேகன்சிஸ் எடுத்துட்டாங்க. 60 வேகன்சி போக மீதி 70 வேகன்சி தான் செக்ரட்டரியேட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பிசி ஜென்ரல் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா வேகன்சி லெஃப்ட் ஓவரில் இது ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 55 வேகன்சிஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. சரி, 55 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி 61 வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. நல்ல மூமெண்ட்டில் இருந்து ரெஜிஸ்ட்ரேஷனுமே செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட். டவுன் பஞ்சாயத்து வந்து பார்த்தோன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆக போகுதுங்க. 14 வேகன்சிஸ் இருந்தது, 8 எடுத்துட்டாங்க. இன்னும் வந்து 6 வேகன்சிஸ் தான் இருக்குது. இந்த 6 வேகன்சியுமே பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில், ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருக்குது, பிசி டெஸ்டிடியூட் விடோவில் இருக்குது, எம்பிசி பிஎஸ்டிஎம்ல இருக்குது. ஓகேங்களா, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருக்குது, எஸ்சி உமனில் மட்டும் ஜென்ரல் வேகன்சியில் வந்து அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா அது ஃபினிஷ்டு. கமர்ஷியல் டேக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கமர்ஷியல் டேக்ஸு வந்து கமர்ஷியல் டேக்ஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்காட்டி இன்ன வரைக்கும் எது எடுக்கல. டிரான்ஸ்போர்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா டச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் வந்து வந்துட்டுனா எடுத்துக்கிட்டோம்னா 122 வேகன்சிஸ் இருந்தது. இன்றைக்கி 2 பேர் மட்டும்தான். டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இருக்குது. 2 பேர் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா செக்ரட்டரியேட், அதாவது லா அண்ட் ஃபினான்ஸ் வந்து நான் ஆஸ் யூஸ்வல் சொன்னது தான். அதுக்கு அடுத்து செக்ரட்டரியேட்டு இன்றைக்கி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூட டச் பண்ணாங்க. எனக்கு அதுதான் ஷாக்காகவே இருந்தது. ஏன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டச் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்குமே புரியல. பட் ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இன்றைக்கி டச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 5 வேகன்சிஸ் இருந்து அதில் 2 எடுத்துகிட்டு இப்போ 3 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. 2 வேகன்சி அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெஷரி ஆஸ் யூஸ்வல் நல்லாவே வந்து ஒத்துனா போச்சு. ஓரளவுக்கு 36 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. 564 528 வந்துருக்குது. நாளைக்கெல்லாம் வந்து ட்ரெஷரிஸ் எல்லாம் பிரிச்சுட்டு போகும். ஏன்னா இந்த அங்கே பிசி ஜென்ரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மித்த டிபார்ட்மெண்ட்டில் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த சாய்ஸ் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரிஸ் தான் இருக்குது. ட்ரெஷரிஸ்க்கு அடுத்து வந்து நம்ம லேபர் கொடுத்துருந்தோம். லேபர் 90 வேகன்சியில் இன்றைக்கி 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க.
அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் இன்னைக்கு யாருமே டச்சே பண்ணலை. ஹிந்து ரிலீஜியஸும் இன்னைக்கு கொஞ்சம் போச்சு. 6 வேகன்சி பக்கமாக வந்ததுன்னு எடுத்திருந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வந்ததுன்னா டச் பண்ணல. அதுக்கு அடுத்து சிவில் சப்ளைஸ் வந்ததுன்னா டச் பண்ணல. டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு எடுத்திருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டண்ட் கூட வந்ததுன்னா இன்னைக்கு 2 டச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்துல அதுக்கடுத்து இருக்கிற எந்த வேகன்சியுமே அவங்க டச் பண்ணல. செரிகல்ச்சர், ஸ்டேஷனரி, என்சிசி, சுகரு எதையுமே டச் பண்ணல. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹைவேஸ் வந்ததுன்னா இன்னைக்கு டச் பண்ணியிருந்தாங்க. ஹைவேஸ் வந்ததுன்னா ஹைவேஸ் அசிஸ்டண்ட் பாருங்கள் 184 வேகன்சிஸ் இருந்தது. 3 வேகன்சிஸ் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஒரு வேகன்சி 181 வேகன்சியாக வந்ததுன்னா இப்போ அவைலபிளாக வந்ததுன்னா இருக்குது. ஓகேங்களா, ஹைவேஸ் மட்டும் இன்றைக்கி டச் பண்ணியிருந்தாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் வந்து மேபி அவங்க ஸ்டடி பர்பஸுக்காக வந்ததுன்னா எடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஒரே 2 பேர் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, ஒன்று பெருசாக வந்து ஒருத்தர்னா எதுவும் இல்லை, 2 பேர் மட்டும் வந்ததுன்னா அவங்களுக்கு எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, நேற்று அந்த ப்ரிசன் அண்ட் கரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்ததுன்னா அவங்க வேகன்சி நேற்று வந்து பிரச்சனையில் இருந்தது. அது கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் பிசிஎம். ஓகேங்களா, அது என்ன வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க என்னன்ட்டு. பிசிஎம் வந்து நாளைக்கு நம்ம கேட்க சொல்லியிருந்தோம். அது அப்டேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு வந்து அதை செக் பண்ணிவிட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்ததுன்னா சொல்லுங்கள் அந்த வேகன்சிஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிசிஎம் வேகன்சிஸு. ஓகேங்களா, அதுக்கடுத்து சோசியல் வெல்ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே எடுத்திருந்தாங்க. நல்லாவே மீன்ஸ் அதாவது டச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, சோசியல் வெல்ஃபேரில் வந்து பார்த்துட்டுனா 3 பேர் வந்து இன்றைக்கி டச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இது விஜிலன்ஸில் யாரோ ஒருத்தர் எடுத்த மாதிரி இருந்ததுங்க. விஜிலன்ஸு எஸ், டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸில் வந்து ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஜிடி உமன் வந்து ஒருத்தர்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸில் வந்து ஒருத்தனா எடுத்திருக்காங்க. விஜிலன்ஸ் வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களான்னு வந்து ஒருத்தனா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஆனால் விஜிலன்ஸில் வந்து ஒருத்தனா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனா எடுத்திருக்காங்க வேகன்சிஸு. ஒன்று போயிருக்கு, 4 வந்து ஒருத்தனா 1 போயிருக்குது. நெக்ஸ்ட்டு வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் நேற்று வந்து 2 எடுத்திருந்தாங்க, இன்னைக்கு 1 எடுத்திருந்தாங்க. செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இன்னைக்கு டச் பண்ணிட்டாங்க. 2 வேகன்சிஸ் வந்து ஒருத்தனா எடுத்திருந்தாங்க. ஏஎஸ்ஓ லால வந்து ஒருத்தனா ஒரு வேகன்சிஸ் இன்னைக்கு எடுத்துகிட்டு 8 வந்து ஒருத்தனா இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்டெல்லாம் வந்து டச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு டிஎன்பிஎஸ்சி போட்ட பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் கூட செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து இந்த இதில் போட்டு வந்தது. ஆஸ் யூஸ்வல் நாளைக்கு போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் வந்து நாளைக்கு 7 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 7 பேர் வருவாங்க. அதில் 4 வந்து பிசி பிஎஸ்டிஎம்மு, 2 வந்து 4 வந்து பிசி பிஎஸ்டிஎம், 2 எம்பிசி பிஎஸ்டிஎம், 1 எஸ்சி பிஎஸ்டிஎம் வருவாங்க. நாளைக்கு வந்து பிஎஸ்டிஎம்ல இதுதான் நாளைக்கு ஸ்டேட்டஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இதில் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ் யூஸ்வல் நாளைக்கு போகிறது வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது ரெவன்யூ வந்து ஒருத்தனா போயிடும். ப்ளஸ் வந்து ரூரல் நாளைக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரூரல் இன்னைக்கு வந்து ஒருத்தனா கொஞ்சம் கிடைக்கல. நாளைக்கு டிஸ்ட்ரிக்ட் வேகன்சிஸ் எடுக்க ப்ரிஃபர் பண்ணுறவங்கலாம் வந்து ரூரல் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அட் த சேம் டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிசி எம்பிசி முடிஞ்சு நாளைக்கு எஸ்சி முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு யாருமே டச் பண்ணவே இல்லை. டிரான்ஸ்போர்ட் வந்து அடுத்து டச் பண்ணிடுவாங்க. ட்ரெஷரிஸ் ஆல்மோஸ்ட் 100 to 150 வேகன்சிஸ் நாளைக்கு மூவ் ஆன் ஆயிரும். ஓகேங்களா, ஜென்ரல் எல்லாம் வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செக்ரட்டரியேட் வந்து நாளைக்கு குறைச்சி விட்ருவாங்க. நாளைக்கு செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் வந்து நல்லாவே வந்து கீழே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த சின்ன டிபார்ட்மெண்ட்லாம் நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். லேபர் டிபார்ட்மெண்ட்டு மித்ததெல்லாம் வந்து நாளைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் எஜுகேஷனு. டெக்னிக்கலில் வந்து ஹைவேஸ் தான் இப்போதைக்கு டச் பண்ணியிருக்காங்க. ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் டச் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு 5வது நாள் 6வது நாள் அந்த மாதிரி தான் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் உமன்ஸ் வந்து நல்லாவே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, உமன்ஸ்க்கு வந்து நிறையா கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல். ஸோ உமன்ஸுக்கு வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சாய்ஸ் வந்து அதுவாக தான் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு என்னோட கணிப்புப்படி வந்து இது ரெவன்யூ, ரூரலு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எஸ்சி இது போயிடும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் டச் பண்ணுவாங்க. ட்ரெஷரிஸ் நல்லாவே அடிக்கும். லேபர் வந்து முடிஞ்சிடும். டெக்னிக்கல் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், சோசியல் வெல்ஃபேர் இந்த இதுதான் வந்து நாளைக்கான மூவ்மெண்ட்டில் இருக்க போகுதுன்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதனால் ஸோ இந்த டீட்டெயில் படி இந்த டீட்டெயில் போடுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
ஓகேங்களா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் பிடிஎஃப் போடுங்க பிடிஎஃப் போடுங்கன்னு சொல்லிட்டு. எங்களால் இது ஏன்னா இன்றைக்கி அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ நாளைக்கு சீக்கிரம் போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா 7 மணிக்கு தான் பிடிஎஃப் வருது. இது நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்தருங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நான் சொல்லிக்கிறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நாங்கள் போகிற எஃபர்ட்டுக்கு நீங்கள் இதை மட்டும் பண்ணிங்கன்னாவே போதும். இதை பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த நாளும் வந்து உங்களுக்கு போடுறதுக்கான எனக்கு மோட்டிவேஷன் வந்து வரும். ஸோ நான் கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே இந்த சப்போர்ட் நான் உங்களுக்கு தர்றேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.